தொடுதிரை மடிக்கணினி இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமார்க்கின்ற அன்பான போட்டித் தேர்வாளர்களே, 24/1/2026 இந்த 2026ஆம் ஆண்டுல நடைபெற்ற முதல் SRB எக்ஸாமுடைய ஒரிஜினல் வினாத்தாளுக்கான விரிவான விளக்கத்தாள விடையை தான் நம்ம பார்த்துருக்கிறோம். கடந்த எபிசோடில் 39 கொஸ்டினை பார்த்தோம். இப்போ 40வது கொஸ்டின்லேருந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோ தொப்பில் பார்ப்போம். 40வது கொஸ்டின் பாருங்க. 40வது கொஸ்டின், which sector contributing the highest share to India's national income in recent year? அதாவது அண்மை காலங்களில் இந்தியாவின் தேசிய வருமானத்தில் அதிக பங்கு செலுத்தும் துறை எது என்றால் ஆன்சர் வாஸ் C is the correct answer. That means service sector அல்லது tertiary sector. ஆன்சர் வாஸ் சேவைகள் துறை. அப்ப அண்மை காலங்களில் இந்தியாவில் தேசிய வருமானத்தில் அதிக பங்கு செலுத்தும் துறை எது என்றால் சேவைகள் துறை. ஆன்சர் வாஸ் C is the correct answer. 40வதுக்கு C என்பது சரியான விடை. 41வது கொஸ்டின் பாருங்க. 41, Urban Cooperative Bank UCB were brought under the Banking Regulation Act in the year. அதாவது நகர கூட்டுறவு வங்கிகள் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1966. C is the correct answer. 1966. The Urban Cooperative Bank were brought under the Banking Regulation Act in the year 1966. அதாவது நகர கூட்டுறவு வங்கிகள் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1966. அப்ப 41க்கான ஆன்சர் C என்பது சரியான விடை. அடுத்த 42வது கொஸ்டின் பாருங்க. மலேரியா இஸ் காஸ்ட் பை which type of pathogen? மலேரியாவை அதாவது மலேரியா நோய் எந்த வகை நோய் கிருமியால் ஏற்படுகிறது? அப்ப வாட் இஸ் மீன் பை பேத்தஜனா? a disease causing agent. பேத்தஜன் என்றால் disease causing agent. disease causing agent. அப்ப இங்க கொடுத்த நான்குமே என்னதுன்னா நான்குமே மைக்ரோ ஆர்கானிசம் தான், நுண்ணுயிரிகள். அப்ப மலேரியா காஸ் பண்றது எதுன்னு கேட்டா ஆன்சர் வாஸ் புரோட்டோசோவா. புரோட்டோசோவா. அப்ப மலேரியா இஸ் காஸ்ட் பை which type of pathogen? புரோட்டோசோவா. அதுல பிளாஸ்மோடியம் என்ற ஸ்பீஷீஸ் தான் புரோட்டோசோவாவை காஸ் பண்ணுது. மெயினா மலேரியாவை காஸ் பண்ணுது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபெரம், பிளாஸ்மோடியம் ஓவிலே, பிளாஸ்மோடியம் மலேரியே. அப்போ மலேரியா இஸ் காஸ்ட் பை which type of pathogen? புரோட்டோசோவா. மலேரியா நோய் எந்த வகை நோய் கிருமியால் ஏற்படுகிறதுனா புரோட்டோசோவா என்ற ஒட்டுண்ணியால். அதில் பர்டிகுலர் பிளாஸ்மோடியம் மலேரியே. அப்போ மலேரியா காய்ச்சலை பரவக்கூடிய நோய் கிருமி எதுனா புரோட்டோசோவன். அதை கடத்துகின்ற உயிரினம் எதுனா பெண் அனாப்ளஸ் கொசு, ஃபீமேல் அனாப்ளெக்ஸ். அப்போ 42க்கு ஆன்சர் டி என்பது சரியான விடை. அடுத்த 43வது கொஸ்டின் பாருங்க. 43. 43வது கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ் ஆரிஜினேட் பிளேஸ் கேட்டிருக்காங்க. அதில் மெயினாக தபதி. தபதி பொறுத்தவரையும் முல்லட்டி. தபதி முல்லட்டி. வேற கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் மகா காலிஸ்பர். நர்மதா அமர்டெக். வேற கோதாவரி நாசிக். அப்ப ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் 43க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது தமிழ்ல பாருங்க. தமிழ்ல தபதி. தபதி என்ற ஆறு முல்டாய். வேற கிருஷ்ணா மகா பலேஸ்வர், நர்மதா அமர்கண்ட், கோதாவரி நாசிக். ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி என்பது சரியான விடை. 43வது ஆன்சர் டி. டி என்பது சரியான விடை. அடுத்த 44வது கொஸ்டின் பாருங்க. 44th கொஸ்டின். 44வது கொஸ்டின், who has been appointed as the
நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இன் ஆகஸ்ட் 2025. அதாவது ஆகஸ்ட் 2025 உத்தரப்பிரதேசின் புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் வாஸ் சாசி பிரகாஷ் கோயல். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாசி பிரகாஷ் கோயல். அதாவது சசி பிரகாஷ் கோயல் என்பவர் தான் உத்தரப்பிரதேசனுடைய அதாவது ஆகஸ்ட் 2025 உத்தரப்பிரதேசின் புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 44க்கான ஆன்சர் டி என்பது சரியான விடை. அடுத்த 45வது கொஸ்டின். டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் லோக்சபா, அதாவது மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. இப்பொழுது 2 பேர், அதாவது ஆங்கிலோ இந்தியன் என்ன பண்ணிட்டாங்க, 2030 எடுக்க மாட்டாங்க. அப்போ 552 2 போனா 550. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் லோக்சபா 550 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 550 என்பது சரியான விட. மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் 550 பேர்ல தான் நம்ம தமிழ்நாடுல 39 பேர் இல்லையா. தமிழ்நாடு லோக்சபா மெம்பர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர் ஆஃப் லோக்சபா இன் தமிழ்நாடு 39. வேற அப்ப மொத்த உறுப்பினர்கள் 550. அப்போ 45க்கான ஆன்சர் சி என்பது சரியான விடை. அடுத்த 46வது கொஸ்டின். 46th கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரிட்டிஷ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டிய முதல் கோட்டை. ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட போர்ட் இன்னைக்கு நான் தான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எப்ப கட்டுறாங்க? 1640. 1640 செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இன்று அது தமிழகத்தின் தலைமைச் செயலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. கொஸ்டின் வந்து பாருங்க, இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1640. ஆங்கிலேயர்கள் வேற வந்து முதல்ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, குறிப்பா வந்து சென்னை ஆகஸ்ட் 22 1639. அதை தொடர்ந்து 1640 இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. இன்றைய தலைமைச் செயலமாக தமிழக அரசின் தலைமைச் செயலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செகண்ட் டேட். அப்ப ஆன்சர் வாஸ் 46க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் போர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை பிரிட்டிஷ் இந்தியா, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் 1640. அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின் பாருங்க. which is the state bird of தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? தமிழ்நாட்டின் மாநில பறவை எமரால்டு டவ். எமரால்டு டவ், மரகத புறா. மரகத புறா, மரகத புறா தான் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் போர்டு. எமரால்டு, எமரால்டு டவ் மாநில பறவை மரகத புறா. அப்ப 47க்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த 48வது கொஸ்டின் பாருங்க. 48வது கொஸ்டின். The Constitution of India was finally adopted. Finally adopt. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. அப்ப முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தான் நமக்கு 26 நவம்பர் 1949. 26 நவம்பர் 1949. அது கேம் இன்டு ஃபோர்ஸ் தான் 26 ஜனவரி 1950. அதை தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம். ரிப்பப்ளிக். அப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபைனலி அடாப்ட். அப்போ கேபினெட் மிஷன் பிளான், அது மூலம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டி, அது 2 வருஷம் 18, அதான் 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். எப்போ அடாப்ட் பண்றா? 26 நவம்பர் 1949. அது எப்போ கேம் டு ஃபோர்ஸ்? 26 ஜனவரி 1950. அதுதான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம். அப்ப 48க்கு ஆன்சர் சி என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் நம்ம 26 ஜனவரி 1950. இதை தான் நம்ம குடியரசு தினம்னு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நடந்த குடியரசு தினம் 77வது குடியரசு தினம். அப்போ ஆன்சர் வாஸ்
சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 48க்கு சி என்பது சரியான விடை. அடுத்த 49வது கொஸ்டின். தமிழ்நாடு லீடர் அசோசியேட் வித் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பை சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. அந்த சுதேசி நேவி கம்பெனி 1906ல் அதாவது சுதேசி கப்பல் போக்குவரத்து நிறுவனம் மூலம் சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றிய தமிழ்நாட்டு தலைவர் தான் கப்பலோட்டிய தமிழன் வி.ஓ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல். சுதேசி கப்பல் போக்குவரத்து நிறுவனம் மூலம் சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றிய தமிழ்நாட்டு தலைவர் வ.உ. சிதம்பரனார். 49க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 50வது கொஸ்டின். 50வது கொஸ்டின் பாருங்க. The propounder of double entry system of bookkeeping is. இரட்டை பதிவு கணக்கு பதிவேட்டின் நிறுவனர் யார்? அப்ப இரட்டை பதிவு கணக்கு பதிவேட்டின் நிறுவனர் தான் இந்த லூக்கா பசியோலி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இரட்டை பதிவு கணக்கு பதிவேட்டின் நிறுவனர் லூக்கா பசியோலி. 50க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51. The debit note is prepared by. டெபிட் நோட் பற்று குறிப்பு தயார் செய்பவர். பற்று குறிப்பு தயார் செய்பவர். ஆன்சர் வாஸ் டெபிட் நோட் இஸ் prepared by one who make purchase. கொள்முதல் செய்பவங்க. கொள்முதல் செய்வங்க தான் என்ன பண்ணுவாங்க? பற்று குறிப்பு தயார் செய்வாங்க. அப்ப 51க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொள்முதல் செய்தவர். கொள்முதல் செய்தவர் தான் இந்த பற்று குறிப்பு தயார் செய்பவர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 52வது கொஸ்டின். 52வது கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த காஸ்ட் கான்செப்ட் த ரெக்கார்டபிள் பிரைஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஃபார் ப்ரொவைடிங் வாட் அகெயின்ஸ்ட் அசெட் வேல்யூ. அதாவது செலவு கருத்தின்படி காஸ்ட் கான்செப்ட் பதிவு செய்யக்கூடிய விலையானது சொத்தின் மதிப்புக்கு எதிராக எதனை வழங்குவதற்கான அடிப்படையாக அமைகிறது என்றால் ஆன்சர் வாஸ் டிப்ரிஷன். ஆன்சர் வாஸ் டிப்ரிஷன், தேய்மானம். ஆன்சர் வாஸ் தேய்மானத்தை குறிக்கிறது. செலவு கருத்தின்படி பதிவு செய்யக்கூடிய விலையானது சொத்தின் மதிப்புக்கு எதிரான எதனை வழங்குவதற்கான அடிப்படையாக அமைகிறது என்றால் ஆன்சர் தேய்மானம். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 52க்கு பி பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 53. The excess of asset over liabilities. Asset plus liabilities. Asset plus liability is equal to தான் நம்ம கேபிட்டல்னு படிச்சிருப்போம் இல்லையா? கேபிட்டல். அப்ப ஆன்சர் the excess of asset over liabilities சி கேபிட்டல். பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் எதுனா முதல். தட் மீன் கேபிட்டல். 53க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 54வது கொஸ்டின். 54வது கொஸ்டின். எக்ஸ்பேண்ட் சிஏஎஸ். ஆன்சர் எக்ஸ்பேண்ட் சிஏஎஸ் என்ன? கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். எக்ஸ்பேண்ட் சிஏஎஸ்னா கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். 54க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிஏஎஸ் என்றால் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் என்பதின் விரிவாக்கம் தான் சிஏஎஸ். 54க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அக்கவுண்டிங் ப்ராசஸ். கீழ்கண்டவற்றுள் கணக்கிலின் முதல் படி எது? ஃபர்ஸ்ட் கணக்கில் முதல் படி நிதியியலில் தகவலை இனம் காணுதல். தட் மீன் ஐடென்டிஃபையிங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். இந்த ஃபைனான்ஸ் சர்க்கிள்னே ஒன்று இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நிதியியல் தகவலை இனம் காணணும். அதுக்கப்புறம் எடுத்து எழுத மற்ற இருப்பு கட்டுதல். இது 1ஆவதுனா இது 2ஆவது 3ஆவது இந்த 4 தான் என்னது கணக்கியலின் முதல் சைக்கிள். கணக்கியலுடைய சைக்கிள். அப்போ முதல்ல நிதியியல் தகவலை இனம் காணணும். இனம் காணுதை எடுத்து எழுதுதல் மற்ற இருப்பு கட்டுதல். 3ஆவது இருப்பாய்வு தயார் செய்யணும். 4ஆவது இருப்பு நிலையை குறிப்பு தயாரித்தல். அப்போ which of the following first step in accounting process? Identifying the financial transaction first. ரெண்டாவது transferring entry from the journal to ledger. 3ஆவது preparation of trial balance. 4ஆவது தான் preparation of balance sheet. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேட்டிருக்காங்க. அப்போ B is the correct answer.
ஐடென்டிஃபை த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். கீழ்கண்டவற்றில் கணக்கியலின் முதல் படி என்ன பண்ணியிருக்காங்க? நிதியலில் தகவலை இனம் காணுதல். அப்போ 55க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 56வது கொஸ்டின் பாருங்க. Who is considered to be the internal user of financial information? அதான் நிதி தகவலின் அக பயனீட்டலாக கருதப்படுபவர். அக, that mean internal user யார் என்றால் ஆன்சர் வாஸ் எம்ப்ளாய், பணியாளர். நிதி தகவலின் அக பயனீட்டராக கருதப்படுபவர் பணியாளர். வேற புற பயனாளராக கருதப்படுபவர் கடனீந்தவர். புற பயனீட்டாளர் யாருன்னா கடனீந்தோர், தட் மீன் கிரெடிட்டர். அப்போ இன்டர்னல் யூசர் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாய், வேற எக்ஸ்டர்னல் யூசர் ஆஃப் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் இஸ் கிரெடிட்டர். அப்போ 56க்கான ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எம்ப்ளாய் என்பது சரியான விடை, பணியாளர் என்பது சரி. 56க்கு டி இஸ் த கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ். அஃபர் இஸ் ஏ, அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் நிலை அறிக்கை என்பது த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசர்ட்ஸ் அண்ட் லையபிலிட்டி. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட் அண்ட் லையபிலிட்டி. நிலை அறிக்கை நிலை அறிக்கை என்பது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை தான் நிலை அறிக்கை. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் தான் நிலை அறிக்கை. அப்போ ஆன்சர் 57க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57க்கு நிலை அறிக்கை ஒரு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை ஆகும். அடுத்து 58வது கொஸ்டின். பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்த நூல். தமிழ் கேட்டிருக்காங்க. பன்னாட்டு, அதாவது பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்த நூல் தான் நற்றிணை. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு என்ற 8 தொகை நூல்களில் பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தொகுப்பித்த நூல் நற்றிணை. அடுத்து பாருங்க, நெடுநல் வாடை நூலின் பாவகைன்னு கேட்டிருக்காங்க. நெடுநல் வாடையினுடைய பாவகை வெண்பா. நெடுநல் வாடையினுடைய பாவகை வெண்பா. ஆன்சர் வாஸ் நெடுநல் வாடை நூலின் பாவகை வெண்பா என்பது சரியான விட. 59க்கு ஏ என்பது சரி. 60வது கொஸ்டின் பாருங்க. தா துகு சோலை தோறும் என கம்பராயன பாடலில் தாது என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தாது என்பதின் பொருள். தா துக்கு சோலை தோறும் என கம்பராயன பாடலில் தாது என்னும் சொல்லின் பொருள் எதுனா அதுதான் மகரந்தம். 60க்கான ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தா துகு சோலை தோறும் என்ன கம்பராயன பாடில் தாது என்னும் சொல்லின் பொருள் மகரந்தம். அடுத்து 61வது கொஸ்டின். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என கூறியவர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அறிஞர் அண்ணா. ஏன்னா சுயமரியாதைனா நிறைய பேர் பெரியார் போட்டிருப்பீங்க. 9வது தமிழ் புத்தகத்தில் போய் பாருங்க. அறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகளில் சொல்லியிருப்பாங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை தேவை என கூறியவர் அறிஞர் அண்ணா என்பது சரியான விடை. 61க்கு ஏ என்பது சரி. உங்களில் நிறைய பேர் பெரியார் போட்டிருப்பீங்க. சுயமரியாதை வச்சு பகுத்தறிவும் சுயமரியாதை வேணும்னு கேட்டவர் அறிஞர் அண்ணா. ஏற்கனவே பகுத்தறிவை பற்றி பிரபலம் படுத்தியவர்கள் தான் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். இங்கே இளைஞர்களுக்குன்னு பர்டிகுலராக சொல்லி அண்ணாவுடைய பொன்மொழிகளை கொடுத்திருப்பாங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை தேவை என கூறியவர் அறிஞர் அண்ணா என்பது சரியான விடை. அப்போ 61க்கு ஏ என்பது சரி. அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க. 62 2417 உரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. 2040 கடலை உருண்டை. அப்போ ஊ2 கடலை உருண்டை எங்கனம் சுவைத்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினா கா. அப்ப ஆன்சர் 62க்கு ஏ என்பது சரியான விடை. 62க்கு சரியான விடை ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ் என்ன நம்ம எழுதி பழகணும். கடலை உருண்டை எங்கனம் சுவைத்து சாப்பிட்டான் என்று
அவன் கூறினான். இதில் ரெண்டு பாருங்க, ஊ கா வந்து 1, ஊ வந்து 2, ஏங்கன்னு 3, ங வந்து 3, சு வந்து 4, சா 5, 6, 7, 8. இப்படி பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து ஊ, அப்போ ஊ வருதா, 4க்கு வந்து சுவைத்து சு, மீண்டும் 1 என்று, 7 வந்து என்று, சாப்பிட 7 என்று. அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 62க்கு ஏ என்பது சரியான விடை. அடுத்து 63 பாருங்க. 63வது கொஸ்டின். 63வது கொஸ்டின். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று வாசங்களுக்கு உரியவர் யார் என்று கேட்டால் இதுவும் யாருன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா என்பது அறிஞர் அண்ணா என்பது சரி. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற வாசங்களுக்குரியவர் அறிஞர் அண்ணா. அப்போ 63க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 64வது கொஸ்டின். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் அதான் ஆன்சர் வாஸ் முத்துசாமி. இவருக்கு வேற பேரு கலைஞாயிறு. கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் முத்துசாமி. அப்ப நாடக கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். அது மட்டும் இல்லாமல் நாடக கலைக்காக கூத்துப்பட்டறை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர்களும் இந்த முத்துசாமி கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தான். அப்ப நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் தான் இந்த முத்துசாமி. 64க்கு சி என்பது சரியான விடை. 65வது கொஸ்டின். சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு என்பது ஔவையாருடைய வாக்கு. சனி நீராடு என்பது யாருடைய வாக்குனா அவ்வை வாக்கு. 65க்கு சி என்பது சரியான விடை. 66 அடுத்த கொஸ்டின் 66 பாருங்க. 66 நஞ்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நஞ்சு மரப்பழுத்தற்று. இதில் உள்ள அணி எதுன்னு கேட்கிறாங்க. நஞ்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரப்பழுதற்று. இதில் அணி ஊமை அணி. ஆன்சர் வாஸ் சி. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நஞ்சு படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அல்ல பயின்றுள்ள அணி ஊமை அணி. 66க்கு சி என்பது சரியான விட. அடுத்த 67 பாருங்க. 1974ஆம் ஆண்டு மகசேச விருது பெற்றவர். அதாவது 1900 ராமன் மகசேசே அவார்டு. ராமன் மகசேசே அவார்டுனா இஸ் அல்டர்னேட்டிவ் நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலான ஒரு பிரைஸ். ஏசியாஸ் நோபல் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பெற்றவர் யாருன்னா எம்எஸ் சுப்பலட்சுமி. மதுரை செண்பக வடிவு சுப்பலட்சுமி தான் இந்த ராமன் மகசேசே விருதை வாங்கியிருக்கிறாங்க 1974. அப்போ ஆன்சர் 67க்கு ஏ என்பது சரியான விடை. அடுத்து 68வது கேள்வி பாருங்க. ஆசை சினம் டேஷ் என்ற 3 அழிந்தால் அவற்றில் வரும் துன்பமும் அழியும். அப்ப ஆசை சினம் காமம். ஆசை சினம் காமம் கிடையாது. ஆன்சர் வெகுளி. ஆசை சினம் வெகுளி. இந்த இடத்துல வெகுளி வரும், காமம் கிடையாது, வெகுளி. ஆசை சினம் வெகுளி. ஆன்சர் வாஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆசை சினம் வெகுளி என்ற 3 அழிந்தால் அவற்றில் வரும் துன்பமும் அழியும். ஆன்சர் வெகுளி. 68க்கு வெகுளி என்பது சரியான விட. அடுத்த அளவில் சிறுகதை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறிதாக இருக்கும் கதை என்றால் அதுதான் குறுநாவல்.
ஆன்சர் வந்து 69க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அளவில் சிறுகதை விட நீளமா இருக்கும், புதினத்தை விட சிறிதா இருக்கும் குறுநாவல். 69க்கு பி என்பது சரியான விட. அப்ப அடுத்தது 70வது கொஸ்டின் பாருங்க. 70வது கொஸ்டின், பகைவரை வெல்லும் கூறிய ஆயுதமாக வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பகைவரை வெல்லும் கூறிய ஆயுதமாக வள்ளுவர் எதை கூறினார் என்றால் ஆன்சர் போருட்டீட்டல். பகைவரை வெல்லும் கூறிய ஆயுதமாக வள்ளுவர் எதை குறிப்பிடு என்றால் பொருள் ஈட்டல். ஆன்சர் 70க்கு சி என்பது சரியான விடை. 71வது கொஸ்டின், தொல்காப்பியத்திற்கு சிறப்பாயிரம் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்கா. தொல்காப்பியத்திற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் ஆன்சர் பணம்பாரனார். 71க்கு ஏ என்பது சரியான விடை, பணம்பாரனார். 72வது கொஸ்டின் பாருங்க, டேஷ் நூலுக்கு மனநூல் என்னும் பெயர் உண்டு. சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி என்ற ஐம்பெரும் காப்பி நூலுக்கு தான் மனநூல், காமநூல், முக்தி நூல். மனநூல், காமநூல், முக்தி நூல். ஆசிரியர் திருத்தக்கதேவர். ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று. அப்போ சீவக சிந்தாமணி நூலுக்கு மனநூலும், காமநூல், முக்தி நூல். இதனுடைய ஆசிரியர் திருத்தக்கதேவர். 72க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. 73க்கு ஏ என்பது சரியான விட. அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின் பாருங்க. 74th கொஸ்டின், நனந்தலை உலகம் வளையி நேமியோடு என்னும் முல்லைப்பாட்டு வரிகளில் நேமி என்னும் சொல்லின் பொருள் யாது? நனைதனை உலகம் வளையி நேமியோடு என்னும் முல்லைப்பாட்டு வரிகளில் நேமி என்னும் சொல்லின் பொருள்னா அகன்ற உலம். நனைந்தலை உலகம் வளையி நேமியோடு என்னும் முல்லைப்பாட்டு வரிகளில் நேமி என்னும் சொல்லின் உலகம் பொருள் என்றால் ஆன்சர் அகன்ற உலகம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நேமி அகன்ற உலகம். 74க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 75வது கொஸ்டின், வாய்மை எனப்படுவது. வாய்மை எனப்படுவது எதுனா தீங்கு தராத சொற்களை பேசுதல். தீங்கு தராத சொற்களுக்கு தான் வாய்மை. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுவது. 75க்கு சி என்பது சரியான விட. அடுத்து 76வது கொஸ்டின், இரட்டை கிளவி என்பது இரட்டை சொல்லாக வரும், தனித்த பொருள் தராது, 2 முறைக்கு மேல் அடிக்கு வராது. அப்ப முதல்ல இரட்டை கிளவி என்றால் இரட்டை சொல்லாக வரும், தனித்தனியே பிரித்தால் பொருள் தராது, 2 முறைக்கு மேல் அடிக்கு வராது. ஆன்சர் எல்லாமே கரெக்ட்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 76க்கு சி என்பது சரியான விடை. அடுத்து 77வது கொஸ்டின், the fresh fruits contain 68% of water and dry fruits contain 20% of water. How much dry fruits can be obtained from 100 kg of fresh fruits? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா புதிதான பழங்கள் 68% தண்ணீரும் உலர்ந்த பழங்கள் 20% தண்ணீரும் கொண்டுள்ளன. அப்படி எனில் 100 கிலோ புதிதான பழங்களில் இருந்து எத்தனை கிலோ உலர்ந்த பழங்கள் கிடைக்கும் என்றால் ஆன்சர் வாஸ் 77க்கான ஆன்சர் 40 kg. 40 kg என்பது சரி. 77க்கு 40 kg என்பது சரியான விடை. அடுத்து 78வது கொஸ்டின் பாருங்க. ராஜன் is 6th from the left end. Vinay is 10th from the right end in a row of boys. If there are 8 boys between Rajan and Vinay, how many boys are there in the row? Answer was 24. 24 is the correct answer. 78க்கு 24. அதாவது சிறுவர்கள் வரிசையில் இடது முனையிலிருந்து ராஜன் 6வது இடத்திலும் வலது முனையிலிருந்து வினய் 10வது இடத்தில் உள்ளனர். அப்ப ராஜனுக்கு வினைக்கும் இடையில் 8 சிறுவர்கள் இருந்தால் வரிசையில எத்தனை சிறுவர்கள் இருக்கிறாங்க என்றா ஆன்சர் வந்து 24. ஆன்சர் வாஸ் 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 79வது கொஸ்டின், சிம்பிளிஃபையிங் யூசிங் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் எக்ஸ்பாண்டன்ட். அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்குக. 25 into 32 into 625 into 64. அப்ப ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுக்குகளின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி சுருக்குக. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 79க்கு ஏ என்பது சரியான விட. 80வது கொஸ்டின் பாருங்க. 20 women can do work in 16 days. 16 men can complete the same work in 15 days. What is the ratio between the capacity of the man and woman? அதாவது 20 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பார்கள் என்றால் அதே வேலையை 16 ஆண்கள் 14 நாட்களில் முடிக்கிறாங்க. அதாவது 15 நாட்கள் முடிக்கிறாங்க எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் வேலைத்திறன் விகிதாச்சாரம் 4:4:3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 ஆண்களுக்கு ஒரு பெண், 3 பெண்கள். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புல தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.